என் பேர் வந்து சையது. சரிங்களா? நேத்து வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு, மக்கள வந்து சந்தோஷப்படுத்தலாம். அந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து இறங்கியிருந்தேன். ஆ மக்களுக்காக இடையூறு இல்லாத இடத்துல தான் ஓரமா ஹோட்டலுக்கு வெளியில தான் நான் பண்ணின்னு இருந்தேன். பசங்க எல்லாரும் வந்து நல்லா ஹேப்பியா தான் இருந்தாங்க. வந்து செல்ஃபி புடிச்சுக்கிட்டு, அண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து வீடியோ புடிச்சுக்கிட்டு, எல்லாரும் விளையாடிக்கிட்டு, அந்த மாரி தான் இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா, நான் ஆக்சுவலா சலீம் ஸ்வீட் முட்டை மிட்டாய் சொல்லி ஒரு ஸ்வீட் ஒண்ணு பண்ணின்னு இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா யூடியூப்லலாம் சலீம் ஸ்வீட் முட்டை மிட்டாய் கொஞ்சம் ஃபேமஸான விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இன்னொன்னு வந்து திருவத்தூர்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்வீட்டுக்கான மார்க்கெட்டிங் வந்து பண்ணலான்னு சொல்லி, ஒரு ட்ரையலா தான் நேத்து வந்து ட்ரெஸ் போட்டு சும்மா ஒரு ரோட்டாண்ட வந்திருந்தேன். அது வந்து மெயின் ரோட்லலாம் வரல நானு. ஓரமா தான் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில பண்ணின்னு இருக்கும்போது மீடியாக்காரங்க வந்தாங்க. மீடியாக்காரங்க வந்து மீடியா புடிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ புடிச்சுன்னு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டம் சேர்ந்துச்சு. கூட்டம் சேர்ந்து ஒரு 100 பிளஸ் கூட்டம் சேர்ந்ததுனால, அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துல இன்னும் அதிகமா கூட்டம் சேர்ந்துரும்னு சொல்லி, என்ன அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு சிக்னல் ஆண்ட ஏறிக்கிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, "இது மாரி பண்ணாத கூட்டம் அதிகமா சேரும். ஆ இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமா சேர்ந்தா டிராஃபிக் ஆயிரும். ஸோ இந்த மாரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதன்னு" சொல்லி அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு சிக்னல் ஆண்ட விட்டாங்க. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். மீடியால என்ன வந்திருக்குன்னா, ஸ்பைடர்மேன் நள்ளிரவில் கைது. அந்த மாரி தான் வந்திருக்கு. ஆக்சுவலா நான் கைது ஆகல. கைது ஆகியிருந்தாக்கா அவங்க கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன் இப்போதைக்கு. ஸோ நான் கைது ஆகல. என்ன விட்டுட்டாங்க. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. அங்கங்க ஏதேதோ தப்பு பண்றாங்க. கொலை பண்றாங்க, குத்துறாங்க, ஏதேதோ பண்றாங்க. பட் நான் பண்ணது வந்து மக்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு செயல தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து, ஆ என்னோட மாஸ்க் ஏன் போட்டு நான் இந்த மாரி விஷயம் பண்ணேன்னா, ஃபியூச்சர்ல வந்து அ ஃபியூச்சர் மாஸ்க் போட்டு ஏன் இந்த மாரி விஷயம் பண்ணேன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளா ஆசை. நான் இதுக்கு முன்னாடியே வந்து வாயேஜ் டைரி சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருந்தேன். அப்பத்துலேருந்து இந்த ஆசை இருந்தது எனக்கு. அந்த சேனல் வந்து கொரோனாக்கு அப்புறமா அது விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த சேனல அப்படியே நான் ட்ராப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தது. அதனால என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு நியூ ஐடியா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து இந்த ஐடியா எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மாஸ்க் போட்டு ஹெல்ப் பண்ணாக்கா, அந்த நெறைய பேர் பப்ளிசிட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான், இந்த மாரி நான் மாஸ்க் போட்டு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேர் இல்லாதவங்க இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இல்லாத உதவி நான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்ல. ரூ. 1000 இருந்தாலும் ரோட்டாண்ட ஒரு கடைய போட்டு குடுத்தா கூட, அவங்க ரூ. 1000 பொருள வச்சா கூட பிசினஸ் பண்ணிட்டு போயிரலாம். வாட்டர் பாட்டில் ரூ. 1000 வச்சா கூட, அவங்க சம்பாரிச்சுட்டு போயிரலாம். ஒரு ரூ. 5 வச்சா கூட. ரூ. 1000ல ரூ. 500 சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அதுல வர காசுல வந்து இன்னொரு ஷாப்ப போடலாம். இன்னொரு ஷாப் போடலாம். ஸோ இதுல என்னன்னா, பிச்சை எடுக்கிறவங்க கம்மி ஆவாங்க. அது எனக்கு ஒரு மைண்ட் செட்டு தான். அதே மாரி வந்து ஆ ஏழை மக்கள் கம்மி ஆவாங்க. ஏன்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் தரதில்ல இந்த உலகத்துல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த பிளான் போட்டது. இப்போ ஸ்பைடர் மேன்னு பார்த்தீங்கன்னா, ஆ மா வெளி உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உதவி செய்ற ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேனா, சென்னை ஸ்பைடர்மேனா அந்த மாரி வந்து ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஸ்பைடர்மேன் வேஷம் போட்டு நான் வந்திருந்தேன். இப்ப அங்க வந்து ஏதோ அண்ணா சாலையில நீங்க ஒரு கடை வச்சிருப்பதாம். அத மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வந்து இந்த ஸ்பைடர்மேன்ட்டு ட்ரெஸ் போட்டா இந்த கடை எப்படி மார்க்கெட்டிங் ஆகும்னு பொதுமக்கள் கிட்ட மார்க்கெட்டிங் ஆகும்னு எப்படி நெனைச்சீங்க நீங்க? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முட்டை மிட்டாய் நான் சேல் பண்றேன். சரிங்களா? அந்த முட்டை மிட்டாய் சேல் பண்ற இடத்துல நான் அந்த ட்ரெஸ் போட்டு சுத்துறதுனால, ஸோ மக்களுக்கு இந்த ட்ரெஸ்ல போட்டு முட்டை மிட்டாய் சொன்னாக்கா, அட்லீஸ்ட் இப்போ 4 பேர் வராங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட் பத்தி சொல்லணும்னா, முதல்ல கஸ்டமர் வரணும். வந்து அந்த ஃபுட் பத்தி சொன்னா தான் கஸ்டமர் வாங்குவாங்க. பிடிச்சிருக்கோ அது வேற விஷயம். ஸோ முதல்ல வரணும்னா அட்ராக்ஷன் வேணும். அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸ யூஸ் பண்ணி, அ எல்லாரையும் வந்து நான் வர வச்சது. இப்போ வர வச்சதுனால, நான் அத பத்தி நான் சொன்னேன். ஸோ, அதில கொஞ்சம் எனக்கும் ஒரு ஹேப்பி என்னன்னா, நான் அந்த மார்க்கெட்டிங் மைண்ட நான் மறந்துட்டேன். மறந்து நான் குழந்தை கூட தான் ஜாலியா விளையாடின்னு இருந்தேன். ஏதோ நீங்க ஆப்லாம் ஏதோ கண்டுபிடிச்சீங்க. ஆமா. ஆக்சுவலா வந்து ஆ நான் வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட்டு. நான் நெறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கேன். இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் ஒண்ணு டெவலப் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 2 மந்த்ல வந்து அந்த ஆப்பும் ரிலீஸ் ஆயிரும். உலகத்திலேயே யாரும் கண்டுபிடிக்காத ஆப் வந்து நான் ஒரு ரிலீஸ் பண்ண போறேன். அந்த ஆப்ல வர காசும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% 20% வந்து மக்களுக்கு செலவு பண்ணலாம் தான் நான் இருக்கேன். நான் இப்ப கூட சொல்றேன், நான் எந்த தப்புலயும் நான் வேலை செய்யல. தப்பான வேலை செய்யல. எதுவுமே பண்ணல. நான் உழைக்கிறேன். உழைச்ச காசுல தான் வந்து மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு விருப்பப்படுறேன். இதே மாதிரி வந்து ஒரு புக் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கேன். அலி அண்ட் த ஷேடோ லார்ட் சொல்லி. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து வெளிநாட்டோட எடிஷன் மாரி தான். நான் ஹாரி
குவார்ட்டர்லாம் வருதுங்களா, அது மாதிரி ஒரு எடிஷனில் தான் நான் அந்த கதை எழுதியிருக்கேன். சீசன் 1 முடிச்சிட்டேன். அது எதுக்கு நான் எழுதுனேன்னா, அதில் வர காசை கூட வச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ தான் லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கான பெரிய லான்ச்சிங் ஈவெண்ட்டும் நான் நடத்தியிருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் நீங்கள் பண்ணுறதால பொதுமக்களுக்கு ஏதோ இடையூறு ஏற்படுத்தும், இதுக்கு ஏதோ அனுமதி வாங்கணும்ன்ட்டு யார்கிட்ட கேட்டிங்களா? எதுவுமே அனுமதி வாங்காமல் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இது எதிர்பார்க்கல. ஸ்பைடர்மேன் வேஷம் போட்டாக்கா நிறைய பேர் வந்து சூழ்ந்து வருவாங்க. அதனால நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 10 பேர் வருவாங்க, ஃபோட்டோ பிடிப்பாங்க, போவாங்க. நெக்ஸ்ட்டு 10 பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இந்த ட்ரெஸ்ஸு போட்டதால் பார்த்தீங்கன்னா, ஒரேடியாக 50லேருந்து 100 பேர் வந்துட்டாங்க. ஸோ ஒரு பர்மிஷன் வாங்கணும்னா ஒரு 100 மெம்பர்ஸ் சேர்ந்தா பர்மிஷன் வாங்கலாம். பட்டு நான் பர்மிஷன் வாங்காத காரணம் என்னன்னா, நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் ஓரமாக தான் பண்ணுனேன். ஸோ அது எனக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி நான் நினச்ச மாதிரி அது நடக்கலை. ஸோ வந்து அது என்னோட மிஸ்டேக், நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த போலீஸ் பிடிச்சிட்டு போய் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் எதுக்கு என்னை அப்புறப்படுத்துனாங்கன்னா, அந்த இடத்துல நான் திருப்பி நின்றாக்கா இன்னொரு 100 பேர் வந்து சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து கூட்டின்னு போயிட்டாங்க. ஜீப்லேருந்து என்னை கூட்டின்னு போன ரீசனே அதனால தான். போயிட்டு என்ன சொன்னாங்க? போயிட்டு வந்து ஒரு இடத்துல போய் விட்டாங்க. விட்டுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிற ஓகே, பட் பர்மிஷன் வாங்கிட்டு செய். அதுவும் இல்லாமல் வந்து 100 பேர் மேலே இருந்தாக்க கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும், எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் ஆக்சுவலாக 100 பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு 1 ஹவர் தான் இந்த ஈவெண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலான்னு இருந்தேன். இந்த மாதிரி இடையூறு வரும்னு நினைக்கல. பட் ஆக்சுவலாக என்னால் அந்த கூட்டம் சேரலை. மீடியாவும் வந்ததுனால தான் வந்து ஏதோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குது போலன்னு சொல்லி தான் எல்லா கூட்டம் சேர்ந்தாங்க. ஸோ தண்ணியால் என்னால் மட்டும் அது கூட்டம் சேரலைன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் மெயினாக வந்து சொல்கிறேன், நான் கைது ஆகலை. நான் வந்து நல்லபடியாக தான் இருக்கேன். மக்களாகிய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னால் முடிஞ்ச உதவி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நான் வளர்ந்தால் அடுத்தவங்க வளருவாங்கன்னு எனக்கோட நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸில் தான் நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன ஒரு காஸ்டியூம் போடாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எதனாச்சும் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டோ சரி, நல்ல ஒரு நல்ல தெரிஞ்ச ஆளுக்கிட்ட பர்மிஷன் வாங்கியோ அது மாதிரி தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணது தப்பு. முதல் வாட்டி தப்பு பண்ணால் எல்லோரும் மன்னிக்க தான் செய்வாங்க. ஸோ அடுத்த வாட்டி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆக்சுவலாக மூஞ்சி தெரியாமல் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ மூஞ்சிலாம் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸே யூஸ் ஆகாது. பட் வந்து ஸ்பைடர்மேனாக ட்ரெஸ் இல்லாமல் ஸ்பைடர்மேனாக நான் இருக்கேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.